அதாவது உடல் பாதுகாப்புக்கு எதிரான அனைத்துமே மனுஷங்க தேவையில்லாதது, அது வந்து ஆபத்தானது அப்படின்னு புறக்கணிக்கிறாங்க. நம்ம வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்குதுன்னு தெரிஞ்சும் நிறைய விஷயங்களை நம்ம அனுமதித்து வச்சுருக்கோம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்துக்கு கேடுன்னு யாராலையுமே மறுக்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துன்னு சொல்ல முடியுமா? இந்த இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறை என்பது மனித உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்தில் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், உடலில் நோய் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் வந்து மனுஷங்க எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திற்கு உடலுக்கு நன்மை செய்யாத, உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்காத எந்த ஒரு நடைமுறையும் அவங்க தூக்கி போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுதான் இயற்கையான ஒரு மனப்பான்மை. நமக்கு தெரியாமல் தான் தப்பு பண்ணவே முடியும். தெரிஞ்ச பிறகு யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. இது சரி, அதாவது எவ்வளோ பெரிய கொலை, எவ்வளோ பெரிய போராக இருந்தால் கூட அது சரின்னு நினச்சி தான் அந்த போரிட்டாங்களே தவிர, அதை என்றைக்கு தப்புன்னு நினச்சாங்களோ அன்றைக்கே அதை வந்து விட ஆரம்பிச்சிருவாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும், மனுஷங்க வந்து தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வார்கள் உலகம் முழுக்கவே. அதனால் இது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு யாருமே செய்வோம். எப்படி ஒரு மனிதர் வந்து தனது வாழ்க்கையில் தப்புன்னு தெரியாமல் தான் செய்வாரே தவிர, அது தெரியாமல் தவறுகளை செய்திருப்பாரே தவிர, தெரிஞ்ச பிறகு அந்த தப்பை வந்து தொடர மாட்டாங்க. யாருமே வந்து மாற்றிப்பாங்க. என்னடா நாம் செய்கிறோம் அதை எல்லோரும் தப்புன்னு சொல்கிறாங்களே நினைப்பாங்களே தவிர, அவரே உணர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நாம் செஞ்சது தப்பு தான் உணர்ந்துட்டாருன்னு வைங்க. தெரிகிறது வேறு, உணர்றது வேறு. ஒருத்தருக்கு தெரியும் நாம் செய்கிறது தப்புங்கிறது தெரியும், ஆனால் உணர்வது என்பது வேறு, தெரிதல் என்பது வேறு. திருடுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நாம் திருடுறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் உணர்ந்துட்டாங்கனாக்கா நாம் செய்கிறது தப்பு தான் அப்படின்னு உணர்ந்துட்டாங்கனாக்கா அப்புறம் அந்த தப்பு செய்ய மாட்டாங்க. அது மாதிரி மனுஷங்களும் அப்படி தான். நாம் செய்கிற செயல்கள் வந்து தேவையானதா தேவையில்லாதுன்னு தெரியுது, ஆனால் எப்போ உணர்றாங்களோ அப்போ தான் அதிலேருந்து விடுபட்டுருவாங்க. தெரியுது இது தேவையில்லாதுன்னு தெரியுது, அப்போ உடனே விட்டுற மாட்டாங்க, உணரணும். உணர்வது எப்போ உணர்வாங்கன்னா அதனால் பாதிக்கப்படுவாங்க. நிறைய பாதிக்கப்படும் போது தான் திரும்ப ரொம்பவும் மனம் வருந்தி உணர்வார்கள். அப்போ தான் அதிலேருந்து விடுபடுவாங்க. சும்மா வந்து ஒருத்தர் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாரு, மற்றவங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரியுது நம்ம மற்றவங்களுக்கு ரொம்ப இடையூறு செய்கிறோம், நம்ம வந்து அட்டூழியம் பண்ணுறோம், அராஜகம் பண்ணுறோம், ரவுடிசம் பண்ணுறோன்னு தெரியுது. ஆனால் அவரே வந்து இன்னொருத்தரால் பாதிக்கப்படுறாரு. அல்லது அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. அப்போ வந்து ஜெயிலில் அவருக்கு ஆயுள் தண்டனை 10 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே கடந்து நம்ம பண்ணது அப்புறம் வருந்துறாரு. நாம் பண்ண அட்டூழியத்துக்கு தான் நம்ம இப்போ தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படின்னு வருந்தும்போது தான் உணர்றார். அப்போ தான் அவர் வந்து நாம் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு உணர்கிறார். அதனால் உணரும்போது தான் உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உணர்தலுக்கும் தெரிதலுக்கும் என்பது வித்தியாசம் இருக்குது. உணரும்போது தான் மீண்டும் அந்த தவறை அவர் செய்ய மாட்டார். அப்புறம் அவர் விடுதலையாகி வராரு. முன்ன இருந்த மாதிரியே பிறருக்கு இடையூறாகவோ பிறருக்கு தொந்தரவாகவோ அவர் வாழ்வதில்லை. காரணம் என்னென்னா உணர்ந்துட்டார். உணர்வதற்கும் தெரிதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் நம்ம மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம், ஒருத்தர் மற்றவங்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுக்கலாம். ஆனால் அவருக்கு தெரியுது நம்ம மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறோன்னு தெரியுது. ஆனால் எப்போ உணர்றாரு அப்படின்னா, அவருக்கு அதே மாதிரி வேறு யாரோ துன்பத்தை செய்யும்போது தான், அதாவது எப்படி மற்றவங்களுக்கு துன்பம் செஞ்சாரோ அதே நபருக்கு வேறொருவர் மூலம் துன்பம் ஏற்படும் பொழுது இவரும் பாதிக்கப்படும் பொழுது தான் தன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் எதுபோன்று வருந்தியிருப்பார்கள், பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை உணர்கிறார். அதான் உணர்வதற்கும் தெரிதலுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி உணர்ந்துட்டாங்கன்னா எந்த தப்பையுமே திரும்ப செய்ய மாட்டாங்க மனுஷங்க. அதனால தான் நம்ம வந்து இப்போல்லாம் உலகத்தில் பெரும்பாலான இடங்களில் போர்களே நடைபெறுவதில்லை. அந்த காலத்தில் வெறும் போராக நடந்துகிட்டு இருந்தது, அடிக்கடி போர் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போர் நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனாலும் அந்த போர் ஆயிரக்கணக்கான வருஷமாக போரிட்டுக்கிட்டே இருந்தாங்க. உலகம் முழுக்க சிற்றரசர்கள், பேரரசர்கள், மன்னர்கள் அப்படின்னு சொல்லி போரிடுவது பெரிய வாழ்க்கை முறை. அப்போ போரிடுறது சரின்னு நினச்சாங்க. அப்புறம் அந்த போரை வந்து உச்சநிலைக்கு கொண்டு போனாங்க. சாதாரணமாக கத்தி சண்டை, வாள் சண்டை, ஈட்டி எடுத்து குத்துறது இப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தவங்க கடைசியில் போரை வந்து உச்சகட்டமாக போய் ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டாங்க. ஜப்பானில் அணுகுண்டை தூக்கி போட்டோன்னே அப்படியே உலக நாடெல்லாம் அதிர்ந்து போச்சு.
ஒரு போரினால் ஏற்படுகிற உச்சக்கட்ட அழிவு. இதுக்கு மேலே நம்ம சண்டை போட்டோம்னா நாமளே ஒருத்தர் செத்து போகிறது தான் வழி. இதுக்கு மேலே நம்ம சண்டை போடுறதுக்கே நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். இதுக்கு மேலே இந்த அணுகுண்டு ஜப்பானில் போட்டாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் உலகமே பயந்து போச்சு. இனிமேலும் நம்ம சண்டை போட்டோன்னா நம்ம சண்டை போடுறதுக்கு கூட நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே செத்து போயிடுவாங்க. அதனால் இதோட சண்டை நிப்பாட்டுறது உச்சக்கட்டத்தை உணர்றாங்க. ஒரு வன்முறையின் உச்சக்கட்டம், ஒரு போரின் உச்சக்கட்டம் அப்போ தான் உணர்றாங்க. அதோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க. இப்போ உலகமே அமைதி. அப்போது உணர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒரு தப்பை திரும்ப செய்ய மாட்டாங்க. எப்போவுமே திரும்ப செய்ய மாட்டாங்க. ஆனால் 1-2 பேர் செய்கிறாங்க. இப்போ இந்த பாலஸ்தீனம், இஸ்ரேலு, ரஷ்யா, உக்ரைன் இந்த மாதிரி 1-2 விஷயத்தில் நடக்க தான் செய்யும். அதுவும் இப்போ காலப்போக்கில் காணாமல் போயிடும். அதனால் அது மாதிரி தான் மனுஷங்க எதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ, போர் என்பது தேவையில்லைன்னு நினச்சாங்க. அதனால் அதை நிறுத்திட்டாங்க. போர் என்பது தேவையில்லைன்னு நினச்சாங்க. அது மாதிரி அதை நிறுத்திட்டாங்க. அது மாதிரி மனுஷங்க எதெல்லாம் தேவையில்லைன்னு உணர்கிறாங்களோ, இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும்னு உணர்கிறாங்களோ, அப்போது அதை புறக்கணிச்சிருவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகமே தேவையில்லாத ஒரு உலகம். இப்படியெல்லாம் நம்ம வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. நான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இதெல்லாம் தேவையே இல்லை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை? அன்பும் பாசமும் தான் தேவை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவை அல்ல, சொகுசாக வாழ்வதற்கு. சொகுசாக வாழ்வதனால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. சொகுசாக வாழ ஆசைப்படுவது என்பது வேறு, மகிழ்ச்சியாக வாழ ஆசைப்படும். மகிழ்ச்சிங்கிறது எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழுது. சொகுசுங்கிறது ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் மட்டும் சொகுசாக வாழ வேண்டும். பிறரை துன்புறுத்தினால்தான் பிறரை அடிமைப்படுத்தி துன்புறுத்தினால்தான் அவர்கள் சொகுசாக வாழ முடியும். சிலர் சொகுசாக வாழ்வதற்கு பலர் துன்புறுத்தப்படுவார்கள், அடிமைப்படுத்தப்படுவார்கள். மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ்கிறது. சொகுசான வாழ்கிறாங்களா, அது மகிழ்ச்சி கிடையாது. அது பிறரை பிறரை துன்புறுத்தி வாழுகின்ற வாழ்க்கையாகும். அதனால் மக்கள் எதெல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுருவாங்க. தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி அதை கைவிட்டுருவாங்க. அப்படி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இது தேவையில்லாதது. சொகுசாக வாழ வேண்டிய அவசியமில்லை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் சொகுசாக வாழ்வதற்கும் சம்மந்தமில்லை. எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா மகிழ்ச்சியாக வாழணும், இப்போ சொகுசாக வாழணுன்னா எல்லாருமே சொகுசாக வாழ முடியாது. யாரோ கொஞ்சம் பேர் தான் சொகுசாக வாழ முடியும். இந்த ஆடம்பரங்களை ஏற்படுத்தி கொண்டு பெரிய கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், அவர்கள் தான் சொகுசாக வாழ முடியும். அவர்களே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா என்று சொகுசான ஒரு வாழ்க்கைக்காக மகிழ்ச்சி இழந்து தான் அவர்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொகுசாக வாழ்கிறாங்க, ஆனால் மகிழ்ச்சியாக வாழுதில்லை. அப்போ மகிழ்ச்சியாக எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழணுன்னா அதுக்கு சொகுசான வாழ்க்கை சரியான தீர்வு கிடையாது. எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழணுன்னா அதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகமே தேவையில்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் எல்லாராலுமே இந்த உலகத்தில் ஒருவர் தவறாமல் எல்லாராலுமே மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சொகுசான வாழ்க்கை தேவையில்லை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வேறு என்ன தேவை அப்படின்னா அன்பு, பாசம் மட்டுமே போதுமானது. அன்பு, பாசம், நேசம், அக்கறை, கருணை, இரக்கம், அந்த மாதிரி இது மட்டுமே மகிழ்ச்சியாக, இதுதான் தேவை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தேவையான அன்பு, பாசம் என்பது இங்கே கிடைக்கவே கிடைக்காது. இங்கே நம்ம செலுத்தவே முடியும். யாருமே ஒரு குடும்பத்தினர் கூட ஒருவருக்கொருவர் அன்பு பாசத்தோடு இருக்கவே முடியாது. இப்போ அன்பு பாசத்தோடு இருக்கணும்னா எளிமையாக வாழ வேண்டும். எளிமையாக வாழ்ந்தால்தான் அப்போ அன்பு பாசம் என்பது நமக்கு பெரிதாக தோன்றும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு என்ன தோணுதுன்னா, அந்த அன்பு பாசத்தை விட பெரிதாக நிறைய தெரியுது. இந்த டிவி அல்லது இந்த விண்வெளி ஆராய்ச்சி, இந்த மொபைல் ஃபோன், அப்புறம் இந்த திரைப்படம், அப்புறம் இந்த காங்கிரீட் கட்டடம், இதெல்லாம் அன்பு பாசத்தை விட மேலானதாக நமக்கு தோன்றுகிறது. அன்பு பாசம் தான் நமக்கு வியப்பாக தெரியணும். இந்த உலகத்தில் வேறு எதுவும் வியப்பாக தெரியக்கூடாது. அப்படின்னா நம்ம குடிசையில் தான் வாழணும். குடிசையில் வாழும்போது தான் அன்பு, பாசம் என்பது நமக்கு வியப்பாக தெரியும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு வியப்பாக எதெல்லாம் தெரியுதுன்னா, அன்பு பாசத்தை விட நமக்கு எதெல்லாம் வியப்பாக தெரியுதுன்னா, இந்த காரு, பைக்கு, காங்கிரீட் கட்டடம், நல்ல ஆடைகள், அழகான ஆடைகள், அழகான நகைகள், நிறைய பணம், அப்புறம் நல்ல நல்ல உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், மாமிச உணவுகள், இப்படி நிறைய விஷயங்கள் பெரிதாக தெரிகிறது. டிவி, ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷின், இதெல்லாம் அன்பு பாசத்தை விட மிக பெரிதாக வியந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இந்த மனுஷன் நேசிக்கிறாங்களா, அன்பு செலுத்துகிறாங்களா, அதை விட இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் மனுஷங்கக்கிட்டேருந்து ரொம்ப வியப்பாக தெரியுது.
அப்போ இந்த உலகம் இல்லை, இந்த இயந்திர அறிவியல் உலகமே இருக்கக்கூடாது. குடிசையில் வாழ வேண்டும். காடுகளோடு காடுகளாக, இயற்கையோடு இயற்கையாக கலந்து குடிசையில் வாழும்போது தான் அன்பு பாசம் என்பது பெரிதாக தெரியும், வியப்பிற்குரியதாக. வேறு எதுவுமே அங்கே வியப்பு, எல்லாமே குடிசை தானே. எல்லாம் குடிசையில் இருப்பாங்க. போய் கால்நடையாக நடந்து போவாங்க, போய் விவசாய நிலத்தில் வேலை பார்ப்பாங்க. அன்னைக்கு கிடைக்கிற உணவை பறிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு மற்றவங்களோட பகிர்ந்து உண்பாங்க. அப்போது அங்கே அன்பு பாசம்தான் வியப்பிற்குரியதாக இருக்குது. அங்கே டிவி கிடையாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் டிவி கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, சினிமா கிடையாது, புத்தகம் கிடையாது, காங்கிரீட் கட்டடங்கள் கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, விமானம் கிடையாது, கப்பல் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறுமனே குடிசை தான் இருக்கும். குடிசையில் இருக்கும்போது அவர்களுக்கு எது பெருசாக தெரியும்? தினம் தினம் உணவுக்காக போராடுவார்கள். அப்போ எல்லாருமே கொஞ்சம் பரிதாபத்திற்குரியவர்களாக ஆகிடுவாங்க. இன்றைக்கி உணவு கிடச்சிதா, இன்றைக்கி என்ன கிடச்சிது, தோட்டத்துக்கு போனியா, இன்றைக்கி ஏதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது பறிச்சுட்டு வா, இன்னும் தோட்டத்துக்கு போயிட்டு வர வெறுங்கையோடு வர்ற, இல்லை இன்றைக்கி எதுவுமே கிடைக்கல, இன்னும் கையில் 2-3 பழம் தான் வச்சுருக்கு, இதை வச்சு நீ எப்படி உன் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுப்ப, உங்கள் வீட்டில் வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரிதாபத்திற்குரியதாக இருக்கும்போது அவங்க பகிர்ந்து உண்ணுவாங்க, கிடைக்கிறத பகிர்ந்து உண்பார்கள். அப்போ அன்பு பாசம் அதுதான் அவர்களுக்கு பெரிதாக தெரியும், வியப்பாக தோன்றும். அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருதில் 2040க்கு அப்புறம் அங்கே மக்கள் இந்த காங்கிரீட் கட்டடம், தொழிற்சாலை, இயந்திர அறிவியல் உலகம் எதுவுமே இருக்காது, மின் விளக்குகள் எதுவுமே இருக்காது, மின்சாரம் எதுவுமே இருக்காது, எதுவுமே. அப்போது எதுவுமே இதெல்லாம் இருக்காது அப்படின்னா காணாமல் போயிடுமா அப்படின்னா செயலிழந்து போயிடும், அவ்வளோதான், இயங்காது. ஒரு காரு, விமானம் எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது, கணினி, மொபைல் ஃபோன் எதுவுமே இருக்காது அப்படிங்கும்போது, அப்போ அங்கே மனுஷங்க அவர்களுக்கு வியப்பாக தெரிவது என்னென்னா வெறும் அன்பு பாசம் மட்டும்தான். நிறைய அவங்க வாழ்வதற்காகவே தினம் போராடுவாங்க. போராடும்போது கிடைக்கிற உணவுகளை பகிர்ந்து உண்பார்கள், ஒருவருக்கொருவர் பகிர்ந்து உண்பார்கள். அப்போது அவங்க வாழ்வதற்கு அவர்களுக்கு அந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு பெரிதாகவும் வியப்பாகவும் தோன்றுவது எதுவென்றால் அன்பு பாசம். ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்பது, பாசமாக இருப்பது, பகிர்ந்து கொள்வது, உதவி செய்வது. உதவி தான் வியப்பாக இருக்கும். இன்றைக்கி நமக்கு மனுஷங்க வியப்பாக தெரியாது. ஏன்னா உதவி, நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா பைக்கு நம்மக்கிட்ட இருக்குது, பைக்கோட உதவி இருந்தால் போதும், யாரோட உதவியும் தேவையில்ல, வேகமாக போயிடலாம். ஒரு கார் இருந்துச்சுன்னா போதும், யாருடைய உதவியும் அது காரையும் தயாரிக்கிறவங்க மனுஷங்க தான். நேரடியாக மனுஷங்களை சார்ந்திருக்க உதவியை பெற வேண்டிய அவசியம் இல்லைல்ல, தயாரித்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த காரை ஓட்டிக்கிட்டு யாருடைய உதவியும் இல்லாமல் போயிடுறோம். அதனால் மனுஷங்களோட உதவி நேரடியாக வரும்போது தான் உதவி என்பது பெரிதாக தோன்றும். அதனால் இனிமேல் மனுஷங்க இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் புறக்கணிச்சிருவாங்க. இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து விடும். அதன் பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, மனுஷங்களுக்கு இந்த வியப்பாக தோன்றுவது எதுன்னா, இயந்திர அறிவியல் உலகம், மின்சாரம் எதுவும், தொழிற்சாலை, புத்தகம், கணினி, மொபைல் ஃபோன், டிவி, சினிமா எதுவும் இருக்காது. அதன் பிறகு மக்கள் குடிசையில் வசிப்பார்கள். குடிசையில் வசிக்கிற அவர்களுக்கு வியப்பாக தெரிவது எதுனா, மனுஷங்க ஒருவருக்கொருவர் உதவி செய்வது தான். ஏன்னா போராட்டமாக இருக்கும், தினசரி வாழ்கிறதே பெரிய போராட்டமாக இருக்கும், தினசரி உணவு கிடைக்கிறதே பெரிய போராட்டம். இன்னும் சொல்லப்போனால் ஏன் சண்டை போட்டாங்க அப்படின்னா, உணவுகளை தாராளமாக, ஒரு உணவு பற்றின பஞ்சமே இல்லை. அதனால தான் இந்த போரிடுதல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா, இப்போ கூட இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஏன் சண்டை போடுறான் அப்படின்னா, அவனுக்கு வேலைக்கு சாப்பாடு வந்துடுது. அதனால தான் அவன் தெம்பாக நின்றுட்டு சண்டை போடுறாரு. சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி கொடுக்குறது ஒரு ஆள், வேலைக்கு இவருக்கு சாப்பாடு வந்துடுது, நல்லா சாப்பிட்டுவிட்டு சண்டை போடுறாரு. சரி, அவனுக்கு சாப்பாடு வரலன்னா என்ன பண்ணுவேன்? சாப்பாடை தேடி ஓடுவேன். பசியோடு நீ எப்படி சண்டை போடுவேன்? சாப்பாட்டை தேடி ஓடுவேன். சாப்பிட்டு சண்டை போடுவியா? அடுத்த வேளை இந்த வேளை சாப்பிட்டாச்சு, அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறது? அப்போ எப்போ போர்லாம் வந்ததுன்னா, வேலைக்கு எப்போ அவனுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லையோ அப்போ தான் அவனுக்கு போரே இங்கே வந்தது. ஏன்னா போரிடுறது தான் இவருடைய வேலை, உணவு உற்பத்தி செய்கிறது வேற ஒருத்தருடைய வேலை. அவங்களாம் உணவை உற்பத்தி பண்ணி சமைச்சு இவங்களுக்கு வேலைக்கு கொடுப்பாங்க, இவர் நல்லா தின்னுபிட்டு சண்டை போட்டு எடுப்பார். அப்போ கடந்த காலங்களில் இந்த மன்னர்கள் இதெல்லாம் சண்டை ஏன் போட்டாங்கன்னா, இந்த மாதிரி தானிய உணவுகள் இருக்குல்ல, சேமித்து வச்சாங்க. ஏன் தானிய உணவு தானிய உணவு தான் போர்களுக்கே காரணம். நீங்கள் ஒரு பழங்களையோ காய்கறிகளையோ மாதக்கணக்கிலே வருஷக்கணக்கிலே சேமிக்க முடியாது. அந்த காலத்துலலாம் போர்னு வரும்போது யாரும் நிம்மதியாக வாழவே முடியாது. அப்போது பெரிய போர்னு வரும்போது பெரிய அழிவு ஏற்படும். அப்போ என்ன பண்ணாங்க, இந்த தானியங்களை தான் ஒரு பல வருஷத்துக்கு தேவையான, ஒரு 2-3 வருஷத்துக்கு தேவையான தானியங்களை முன்கூட்டியே உற்பத்தி பண்ணி சேமிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது உணவுக்கு பஞ்சமே இல்லை, எப்போ வேணாலும் உணவு இவங்களுக்கு தயாராகவே இருந்தது. இன்னைக்கு உணவு கிடைக்குமா, நாளைக்கு உணவு கிடைக்குமா என்கிற அச்சமே இல்லை. அதனால தான் இவர் தினசரி போய் சண்டை போட்டுட்டு இருந்தார். குத்திடுவேன் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி வாழை தூக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல்னு புறப்பட்டு ஓடிட்டுருப்பார் சண்டை போடுறதுக்கு.
ஏன்னா இவருக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா குடோனில் வந்து பல 2-3 வருஷத்துக்கு தேவையான நெல் வந்து சேமித்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இவருக்கு வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, நான் தான் மாவீரன்னு சொல்லி வாழை தூக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டுருக்காரு. அப்போ இந்த தானிய உணவுகளே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? தானிய உணவுகளே இல்லைப்பா, பழங்கள் காய்கறிகள் தான் உணவு என்றால் நீ எப்படி சண்டை போடுவ? நீ இன்றைக்கி கிடச்சிருச்சு, உனக்கு பழம் காய்கறி இன்றைக்கி கிடச்சிருச்சு, நாளைக்கு உனக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. நாளை கழிச்சு கிடைக்கிறதுக்கு அதுக்கு நீ இன்றைக்கே போராடணும், இன்றைக்கே வேலைகள்லாம் செய்யணும். தினசரி உணவு சாப்பிட்ணுன்னா நீ தினம் வேலை பார்க்கணும். இப்போ நெல் கோதுமைன்னாக்கா ஒரு 6 மாதம் நீ உழைச்சா போதும், அடுத்த 6 மாதத்துக்கு நீ சும்மாவே இருக்கலாம். 1 வருஷம் உழைச்சா போதும், 2 வருஷத்துக்கு நீ சும்மாவே இருக்கலாம். 1 வருஷம் நீ நெல் கோதுமைகளை உற்பத்தி செஞ்சு அதை அறுவடை பண்ணி மூட்டையாக நீ வீட்டில் கட்டி வச்சுட்டு 2 வருஷத்துக்கு நீ சும்மாவே இருக்கலாம். அப்படி சும்மா இருக்கும்போது தான் இவன் சண்டையே போடுறான். நீ வந்து காய்கறி பழங்களை உற்பத்தி செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் தானியங்களே கிடையாது, நெல் கோதுமைகளே கிடையாதுன்னா காய்கறி பழங்களை உற்பத்தி பண்ணி நீ தினமும் சாப்பிட்டாகணும். காய்கறி பழங்கள்லாம் 2 நாளைக்கு இருக்கும், 3ஆவது நாள் இருக்கும், 4ஆவது நாள் அழுகி போயிடும். அப்போ காய்கறி பழங்களை நம்ம தினந்தோறும் நமக்கு அது கிடைக்கும், ரெடியாக இருக்கும். 2 வருஷத்துக்கு தேவையான காய்கறி பழங்களை நீங்கள் உற்பத்தி பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்க முடியுமா? ரெஸ்ட் எடுக்க முடியுமா? ஆனால் அரிசி கோதுமையை நீங்கள் 2 வருஷத்துக்கு தேவையான அரிசி கோதுமை உற்பத்தி பண்ணிட்டு நீங்கள் 2 வருஷம் சும்மாவே கிடக்கலாம். 1 வருஷம் ஃபுல்லாக உழைக்க வேண்டியது, மூட்டையாக அரிசியை கட்ட வேண்டியது, அப்புறம் வீட்டில் உட்காந்து குத்தி திங்க வேண்டியது. அதையும் குத்தி அரிசியாக வேறு சேர்த்து வச்சுக்கலாம். சேர்த்து வச்சுட்டாக்கா அப்புறம் எப்போ வேணாலும் நீங்கள் வேலைக்கே போக வேண்டாம். அதனால தான் சண்டை போட்டாங்க. அப்போது நம்ம தினசரி போராடணும், உணவுக்காக போராடணும். அதுதான் மனித வாழ்வில் அமைதியை ஏற்படுத்தும். நீங்கள் காய்கறிகளோ பழங்களையோ 2 வருஷத்துக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் சேர்த்து வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா காய்கறிகள் அதிகபட்சமாக 10 நாள் தான் வந்து நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் அழுகி போயிடும். அப்போது எதனால் போர் வந்ததுன்னா, இந்த மாதிரி உணவு பஞ்சமே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இவனுக்கு சண்டை போடவே தோணுது. தினசரி வாழ்க்கை வந்து இவனுக்கு பயமே இல்லை, சாப்பாட்டுக்கு பயம் கிடையாது. அதனால தான் இவனுடைய கவனம் எல்லாம் சண்டையில் போகுது. இப்போ தினம் நீ சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டன்னா நீ எப்படி சண்டை போடுவ? நீ எப்படி போரிடுவ? சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அடுத்த வேளை குடும்பத்தை காப்பாற்றுறது எப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது, நீ என்ன சண்டைக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களோட கவனம்லாம் வேறு மாதிரி. அப்போ வந்து இன்னொன்று, தினம் சாப்பாட்டுக்காக போராடும் போது தான் மனுஷங்க ஒருவருக்கு பகிர்ந்து கொள்வார். அந்த உதவியோட அருமை அப்போ தான் தெரியும். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ தான் சாப்பாடு போடுங்க, பிரியாணியே ஃப்ரீயாக போடுங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய நன்றி விசுவாசத்தெல்லாம் ஏற்படுத்தாது. ஏன்னா அந்தளவுக்கு உணவு பயங்கர தேவை அதிகமாக, அது தேவை நல்லாவே பூர்த்தி செய்யப்படுது. யாரும் உணவுக்காக கஷ்டப்படல. நீங்கள் பிரியாணியே வேலைக்கு பிரியாணி போட்டால் கூட அவங்களுக்கு அது பெரிய விசுவாசத்தை ஏற்படுத்தாது. எல்லார்ட்டையும் உணவுலாம் தாராளமாக இருக்குது. ஆனால் உணவு பஞ்சத்தில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. அதோட உதவி அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். அது மாதிரி தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க தானிய உணவுகளை உற்பத்தி செய்ய மாட்டாங்க. தானிய உணவுகள் என்பது அதை உற்பத்தி செய்கிறதுக்கும் கஷ்டம். அப்புறம் வந்து அதை சமைச்சு சாப்பிட்னா உப்பு தேவை, உப்பும் கிடைக்காது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து உப்பும் கிடைக்காது. அப்புறம் தானிய உணவுகளை அதை உற்பத்தி பண்ணுறதும் கஷ்டம். அப்புறம் நெல் கோதுமையெல்லாம் இப்போ தென்னிந்தியானா நெல் தான் அவங்களுக்கு பிடிக்கும். நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ணால் வயலில் நல்லா நிறைய தண்ணி இருக்கணும். தண்ணி இல்லைன்னா நெல்லை உற்பத்தி பண்ண முடியாது. அதனால் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலலாம் வந்து நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ணவே முடியாது. வெறுமனே ரொம்ப ஆற்று நீர் பாசனம் இருக்கிற பகுதியில் வேணால் நெல் உற்பத்தி பண்ணலாம். அதை உற்பத்தி பண்ணாலும் அதை வந்து பொங்கி திங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டம். அதை வந்து அவிக்கணும், புடைக்கணும், காய போடணும், அப்புறம் வந்து உரலில் போட்டு குத்தணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து எந்த தொழிற்சாலையும் கிடையாது, மின்சாரம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ரைஸ் மில்லாம் கிடையாது. அப்போது அவங்க திங்கிற சாப்பாட்டுக்காக டெய்லி உரலில் போட்டு நெல்லை போட்டு அவிச்சு காய வச்சு குத்தி புடச்சி யார் இதெல்லாம் பண்ணிட்டு கிடப்பாங்க? இதுக்கு பதிலாக ஒரு கொய்யா பழத்தை பறிச்சோமா சாப்பிட்டோமான்னு போயிடலாம். ஒரு மாமரத்தில் ஒரு பலாப்பழத்தை பறிச்சிங்களா, ஒரு மாமரத்தில் பலாப்பழம் எப்படி இருக்க போகுது? மாமரத்தில் மாம்பழம் தான் இருக்கும். மாமரத்து பக்கத்தில் ஒரு பலாமரம் இருக்கும். அந்த பலாமரத்துலேருந்து ஒரு பலாப்பழத்தை பறித்து சாப்பிட்டோமா முடிஞ்சு போச்சு. இதுக்கு போய்ட்டு நெல்லை அவிக்கிறதும் காய போடுறதும் திரும்ப வந்து குத்துறது புடைக்கிறது உமியை நீக்கிறது அப்படின்னு சொல்லி யார் வேலை பார்த்துட்டு இருப்பான்? மாங்குன்னு நாள் முழுதும் இந்த வேலையை தான் பார்த்துட்டு நடக்கணும். அதுக்கு பதிலாக ஒரு மாமரத்தை நட்டமா, கொய்யா மரத்தை நட்டமா, சப்போட்டா மரத்தை நட்டமா, அன்னாசியை வளர்த்தமா, அதில் காய்க்குதா பறித்தோமா சாப்பிட்டோமா, அல்லது வந்து அப்படி சாப்பிட்டோமா, அப்புறம் வந்து வேறு வகையில் மூலிகைகளை பறித்து சாப்பிட்டோமா, கீரைகளை பறித்து சாப்பிட்டோமா, கிழங்குகளை பறித்து சாப்பிட்டோமா, கடலைகளை பயிர்களை பருப்புகளை பறித்தோமா சாப்பிட்டோமான்னு இருக்கணும்.
அதை விட்டு போட்டு நெல் ஒரு ஏற்ற இறைக்கணும். மாங்குன்னு உயிரை கொடுத்து மாங்குன்னு ஏற்ற இறைச்சி தண்ணியை வயல்வெளியில் நிரப்பி அது வந்து களை பிடுங்கணும். அப்புறம் வந்து அறுவடை அறுக்கணும். அதுக்கு கத்தி தேவை. அறுவடை அறுத்து அதை வந்து கதிரை அறுக்கணும். அப்புறம் வந்து கதிரை அறுத்து புடச்சி எவ்வளோ கடிக்கும். என்ன வேலை இதெல்லாம் செய். அப்புறம் அவர் குத்தணும். அதில் இருக்கிற நெல்லை திங்கிறதுக்கு அப்புறம் அதுக்கு வேறு உப்பு தேவை. அதுக்கு வேறு கடற்கரைக்கு போகணும். கடற்கரையிலேருந்து அங்கே ஒரு கூட்டம் வந்து உப்பை உற்பத்தி பண்ணி கொண்டு வரணும். அந்த நெல்லை பொங்கி திங்கிறதுக்குள்ளே ஒருத்தன் செத்து போயிடுவான் போலுக்கு. அது மாதிரி செத்து சுண்ணாம்பாயிரும். அதுக்கு பதிலாக மரத்தில் பழத்தை பறிச்சியா சாப்பிட்டியா, கொய்யா பழத்தை பறிச்சியா சாப்பிட்டியா, பறிச்சா சாப்பிட்றலாம், முடிஞ்சு போச்சு. ஏன் வந்து அப்போ நெல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் சேமிக்கிறாங்கன்னா, பல வருஷத்துக்கு சேமித்து வைக்கலாம். 3 வருஷத்துக்கு சேமித்து வைக்கலாம். நெல்லை 1 வருஷம் உழைச்சா போதும், 3 வருஷத்துக்கு சேமித்து வைக்கலாம். 3 வருஷம் நீ சும்மாவே இருக்கலாம். நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. 3 வருஷம் சும்மாவே இருக்கலாம். 1 வருஷம் உழைச்சி மூட்டை கட்டி வீட்டில் சேர்த்து வச்சா 3 வருஷத்துக்கு நீ வேலைக்கே போக தேவையில்ல. வீட்டிலே உட்காந்து வீட்டுக்குள்ளேயே வேலை செஞ்சுக்கலாம். ஹவுஸ் ஒர்க்கு அப்படின்ற மாதிரி, வீட்டுக்குள்ளே வேலை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலாம். வீட்டுக்குள்ளே வேலை. வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறது, அவிக்கிறது, காய போடுறது, குத்துறது, புடைக்கிறது, வயல்வெளிக்கே போக தேவையில்ல. இதனால தான் அந்த நெல் மேலே இவ்வளோ ஆசை. அதனால தான் என்ன பண்ணுறது, இவர் சண்டை போடுறது. சும்மாவே இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஏதாவது தேவையில்லாத பேசுகிறது, சண்டை வரும், ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார். அது வேறு இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டா என்ன ஆகும், உடம்பு ரொம்ப பலம் அதிகரிக்கும். இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டாக்கா உடம்புல பலம் அதிகரிக்கும், ஆற்றல் அதிகரிக்கும், வன்முறை உணர்ச்சி அதிகரிக்கும். யாரையாவது அடிக்கணும், அடிமைப்படுத்தணும், தன்னுடைய சர்வாதிகாரத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு தான் தோணும். ஒரு பணிவுங்கிறதே வராது. அதுவும் உடல் அளவில் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் போட்டு அடிப்பாங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா ஆண்களை விட பலவீனமாக இருக்காங்களோ அவங்கள போட்டு ஆண்கள் அடிப்பாங்க. அந்த தானிய உணவு சாப்பிட்டா அந்த மாதிரி தான் வரும். அதிகமாக பலம் கிடைக்கும், அளவுக்கு அதிகமான பலம். நிறைய பக்க விளைவுகளும் வரும், நோய்கள் வரும். அது மாதிரி அந்த மாதிரி வந்து சண்டை அடிக்கணும், அடிமைப்படுத்தணும்னு தோணும். அதுவும் பாருங்கள், நீங்கள் வந்து 1 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு மூட்டையாக தானியங்களை வீட்டில் கட்டி வச்சிட்டாக்கா 2 வருஷத்துக்கு உழைக்க வேண்டாம். அப்போ 2 வருஷமும் சும்மாவே இருந்து நீங்கள் சாப்பிட்லாம். சும்மாவே இருந்து நீங்கள் பயமே இல்லாமல், உங்களுக்கு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு பயமே கிடையாது. சும்மாவே இருந்து வீட்டில் சும்மாவே இருந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டா என்ன தோணும், அந்த தானிய உணவு சாப்பிட்டா என்ன தோணும், ஒரு ரவுடி மாதிரி ஆகிடுவாங்க. ஒரு மாதிரி உடலில் பலம் அதிகரிக்கும், வலிமை அதிகரிக்கும், யாரையாவது அடிக்கணும், அடிமைப்படுத்தணும்னு தோணும். அப்புறம் சண்டை வரும். அப்புறம் தான் குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வரும். பக்கத்து வீட்டுக்கும் சண்டை வரும். பக்கத்து தெருவுக்கும் சண்டை வரும். அப்புறம் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் சண்டை வரும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சண்டை வரும். இப்படி எல்லாமே நடந்துச்சு. அது தானிய உணவுகள் தான் காரணம். இந்த போர் நடைபெறுவதற்கு, தெரு சண்டை வர்றதுக்கு, குடும்பத்திலேயே சண்டை வர்றதுக்கு எல்லாம் இந்த தானிய உணவுகள் தான் காரணம். உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற இந்த தானிய உணவு, மாமிச உணவுகள் தான் காரணம். குறிப்பாக தானிய உணவு. அதனால் எப்போ வந்து இந்த தானிய உணவுகளை விடுகிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல், வலிமையெல்லாம் ஏற்படாது. மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள், மென்மையானவர்களாக. அப்போ வந்து பழங்கள், காய்கறிகளை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தினம் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு தேவையான பழத்தையோ காய்கறியோ நீங்கள் சேர்த்து வைக்க முடியாது. தினம் நீங்கள் வயல்வெளிக்கு போகணும், பயந்துக்கிட்டே ஓடணும். இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும். அப்போ உங்கள் கவனம் எல்லாமே உங்கள் சாப்பாடு, இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது. மனுஷங்க எல்லாருமே பரிதாபத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள். எல்லாருக்கும் அதான் கஷ்டம். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அதுதான் கஷ்டம். இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது. அதே நேரத்தில் கொள்கையோடு இருப்பார்கள். மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கொள்கை அவரிடம் இருக்கும். ஏன் அவர்கள் கொள்கையோடு இருப்பார்கள்? கொள்கையோடு தான் இருக்கணும். ஏன்னா தானிய உணவுகள் சாப்பிட்டாக்கா உடம்புல வலிமை அதிகம், பக்க விளைவுகள் ஏற்படும், நோய்கள் வரும். நோய் வந்தால் எப்படி போய் அவங்க குணப்படுத்துவாங்க? இப்போ வந்து மருத்துவமனை இருக்குது, மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மருத்துவரெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. பணங்கிற நடைமுறையே கிடையாது. மருத்துவம் பார்த்தா நீ காசு அவர்களுக்கு கூலியாக கொடுக்கலாம், அந்த மாதிரி. அதனால அவங்க மருத்துவராக இருப்பாங்க. அப்புறம் பணங்கிறதே செயலிழந்து போயிடும். பணத்துக்கு மதிப்பே கிடையாது. அப்போ யாரும் மருத்துவராகவும் இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க. நோய்களை தருகிற இதெல்லாம் எது, இந்த தானிய உணவு, மாமிச உணவு, இதெல்லாம் நோய்களை வரவழைக்கும். முன்கூட்டியே அதை தவிர்த்துரு. ஏன்னா பாதுகாப்பாக இருக்கணும். அந்த கொள்கை எது? ஏன்னா அவர்கள் வந்து இப்போ வந்து பரிதாபத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள். தினசரி உணவுக்கு அவங்க போராடணும். எப்படி பிற உயிரினங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் உணவுக்காக போராடுது. ஒரு நாயோ ஆடோ மாடோ பாருங்கள், தினசரி உணவுக்காக அது தினம் போராடும், மேயும், உழைக்கும், பயந்துக்கிட்டே இருக்கும், இன்றைக்கி உணவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது மனுஷங்க வந்து
ஒரு பரிதாபத்துக்குரியாக மாறுவாங்க. எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாருமே அதே நேரத்தில் அந்த கொள்கை பிடிப்போடு இருப்பாங்க. இப்போ மீன் மாமிசம் எல்லாம் சாப்பிட்டா கிடைக்கும், உணவு கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். இப்போ மீன்லாம் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேத்துக்கு அதிலே உணவு தேவை பூர்த்தி செய்யப்படும். ஆனால் அவர்களிடம் கொள்கை இருக்காது, சண்டை போட்டு கிடப்பாங்க. அதில் என்ன வாழ்க்கை? அவர் அமைதியாக வாழணும்ல, மகிழ்ச்சியாக வாழணும்ல, பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது, பிறரை மதிக்க வேண்டும், உடலில் நோய்கள் எதுவும் வந்துவிடக்கூடாது, ஆரோக்கியமாக வாழணும், வாழ்நாள் முழுதும் ஆரோக்கியமாக 120 வருஷம் வரைக்கும் வாழணும், இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ அதுக்கு எதெல்லாம் உதவாதோ அதுக்கு தடையாக இருப்பது எது? நோய்கள் தான். அப்போ நோய்கள் வருவதற்கு என்ன காரணம்? மாமிச உணவு, தானிய உணவு, உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, இதெல்லாம் நோய்களை வரவழைக்கக்கூடியது. இது பல்வேறு குணங்களில் உங்களுக்கு அழிவை தரும். மனித உறவுகளில் ஒரு ஒரு அமைதியை இழக்க செய்துவிடும், வன்முறை உணர்ச்சி ஏற்படும், அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படும், பிற எளிமையானவர்களை அடிமைப்படுத்தணும்னு தோணும். இப்படி பல்வேறு வழிகளில் இந்த தானிய உணவுகள் உங்களுக்கு ஒரு மோசமான உணவாக மக்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். அதனால் அதை தொட மாட்டாங்க. அது ஒரு விஷ செடி மாதிரி பார்ப்பாங்க. அது விஷ செடி தான். இது சாப்பிட்டா நோய் வரும்னா அது விஷ செடி தானே. நெல் கோதுமைங்கிறது அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் வரும் அப்படின்னா அது ஒரு விஷம் தானே, ரொம்ப ஸ்லோ பாய்சன். அது சாப்பிட்டு தான் நோய்கள் இவ்வளோ வருது. மனசு கெட்டு போகுது, உணர்ச்சிகள் கெட்டு போகுது. இப்போ வெறி பிடிக்கும், நாய்களுக்கு வெறி பிடிக்கிற மாதிரி மனுஷங்களுக்கு வெறி பிடிச்சிருது. இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டு, மாமிச உணவுகள், மீன் உணவுகளை சாப்பிட்டு மனுஷங்களுக்கு வெறி பிடிச்சி போகுது. இந்த அடிமைப்படுத்த வேண்டும், அடக்க வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு தோணுது. எளிமையானவங்களை பார்த்தா அடிமைப்படுத்தணும், உடல் அளவில் வலிமை குறைந்தவர்களை, குழந்தைகளை, பெண்களை, அப்புறம் வயது முதிர்ந்தவர்களை அடிமைப்படுத்த வேண்டும், அடக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும் என்கிற உணர்வு எங்கேருந்து வருது? இந்த உணவுலேருந்து தான் வருது. இந்த உணவு சாப்பிட்டா வெறி பிடிச்சிருது, அதுதான் காரணம். ஆக பல்வேறு காரணங்களை முன்னிட்டு தானிய உணவுகள் மீது கை வைக்க மாட்டாங்க. அந்த பரிதாபத்திற்குரிய அந்த வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் பரிதாபத்திற்குரியது தான். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது தினசரி உணவுக்காக போராடணும். அப்போது ஒருவருக்கொருவர் எல்லாருமே உணவுக்காக போராடுறாங்கங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போது ஒருவருக்கொருவர் உதவி செய்வாங்க. இப்போ என்னிடம் உணவு கொஞ்சம் இருக்குது, நீ சாப்பிடு. என்னிடம் என் தோட்டத்தில் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பழங்கள் கிடச்சிது, உங்கள் வீட்டில் இன்றைக்கி பழங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை, நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல புயல் மழை பெய்யுது சென்னையில். சென்னை ஃபுல்லாக தண்ணியில் மூழ்குது, கரண்ட் இல்லாமல் போயிடுது. அப்போது என்ன பண்ணுறாங்க? அந்த மக்களே ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறாங்களா? யார் யாருக்கு சாப்பாடு இல்லையா அவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்களா? அப்போது மக்கள் எப்போ மனித தன்மையோடு இருப்பாங்கன்னா, நீங்கள் பரிதாபத்திற்குரியவளாக இருக்கணும், உணவுக்காக போராடணும், உணவு சமைக்கிறதுக்கே வழி இல்லாமல், அதாவது உணவு கிடைப்பதற்கே தினம் எல்லாருமே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே போராடணும் உணவுக்காக. அப்போ தான் மனுஷங்க மனிதத்தன்மையோடு ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறார். ஏன்னா அப்போ தான் உதவிக்கு மரியாதை இருக்குது. ஒரு உதவிக்கும் மரியாதை வேணும். நீ ஒருத்தர் உனக்கு இப்போ மழை தண்ணி, புயல் வெள்ளம், சென்னையெல்லாம் தண்ணியில் மூழ்குது, அப்போ உங்களுக்கு சாப்பாடு கொண்டு சமைச்சு உங்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் செய்கிற உதவி அப்போ தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். நல்லா உங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கும்போது நிறைய சாப்பாடு இருக்குது, எல்லார் வீட்லேயும் சாப்பாடு நிறையவே இருக்குது, மழை எதுவும் புயல் எதுவுமே இல்லை, வழக்கமாக மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது நீங்கள் சமைச்சு வேலைக்கு ரோட்டில் உட்காந்து அன்னதானம் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ யாருக்குமே தெரியாது, அதோட முக்கியத்துவம் அதை யாரும் போற்றி பாராட்டவும் மாட்டாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, மனுஷங்க எப்போ மனித தன்மையோடு இருப்பாங்கன்னா, அந்த மனிதத்தன்மையின் அவசியத்தை உணரணும். ஒரு உதவி செய்கிறவர்களாக, மனுஷங்க ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்கிறவர்களாக எப்போ இருப்பாங்கன்னா, உதவி தேவைப்பட வேண்டும். இன்றைக்கி நமக்கு மனுஷங்கிட்டேருந்து உதவியே தேவையில்லை. அதனால தான் மனுஷங்க யாரும் உதவி செய்கிறதில்ல. இன்றைக்கி நீ எல்லாம் எப்போ உதவி தேவைப்படுதுன்னா, ரொம்ப இந்த மாதிரி மழை வெள்ளத்தால் நகரங்கள், சென்னை இதெல்லாம் மூழ்கும்போது, அப்போ தான் கரண்டெல்லாம் நிற்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு மக்களிடம் உதவி தேவை. அந்த உதவிக்கு அப்போ தான் மரியாதையும் இருக்குது. மற்ற நாள்களில் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நிறைய உணவு இருக்குது, வீட்டுக்கு வீடு நல்ல காசு இருக்குது, பணம் இருக்குது, அரிசி இருக்குது, வாங்கி நல்லா சாப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவியோட அருமை தெரியாது. அப்போ மனுஷங்க வாழ்க்கையில் எப்போ அமைதி வரும்னா, மனுஷங்க கொஞ்சம் உணவுக்காக தினசரி போராடணும். பரிதாபத்திற்குரியவளாக இருக்கும். மனித வாழ்க்கை கொஞ்சம் பரிதாபத்திற்குரியதாக இருக்கணும். எல்லா இடத்துலையுமே எவ்வளோ தான் வளமான பூமியாக இருந்தாலும் சரி, தினசரி உங்களுக்கு உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ தான் வளமான பூமி, எவ்வளோ தான் நீர்வளம் நிறைந்த பூமியாக இருக்கட்டும், இப்போ தண்ணி அதிகமாக இருக்குதுன்னா வருஷந்தோறும் மாங்காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குமா என்ன? மாங்காய் சீசனுக்கு தான் காய்க்கும். தண்ணி நல்ல வசதி, தண்ணிக்கே பஞ்சம் இல்லைப்பா கேரளாவில். அப்போ அங்கே மட்டும் என்ன மாமரம் வருஷந்தோறும் காய்ச்சிக்கிட்டே இருக்குமா? அப்போது பழங்கள்லாம் சீசனுக்கு தான் வரும். பலாப்பழமாக அது ஒரு சீசன், மாமரமாக அது ஒரு சீசன், கொய்யா மரம் எல்லாமே சீசன் தான், தேங்காய் எல்லாம் சீசன். அப்படி இருக்கும்போது எவ்வளோ தான் வளமான பூமியாக இருந்தாலும் சரி, வருஷந்தோறும் உங்களுக்கு டெய்லி உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அப்போ டெய்லி உங்களுக்கு உணவு சாப்பிட்டே ஆக வேண்டியிருக்கு. அப்படிங்கும்போது டெய்லி மனுஷங்க தங்களுக்கு தேவையான உணவு தேவையை பூர்த்தி செய்வது என்பது ரொம்ப சவாலான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு பரிதாபத்திற்குரிய ஸ்டேஜுக்கு உலகத்தில் எவ்வளோ வளமான பகுதியில் இருந்தால் கூட அவங்க பரிதாபத்திற்குரியவளாக தான் இருப்பாங்க. இப்போ ஒரு ஊரில் வந்து 4000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4000 பேர் இருக்கிறாங்க ஒரு ஊரில். 300 கூட்டு குடும்பங்கள் இருக்குது. 300 கூட்டு குடும்பங்கள் 4000 பேர் இருக்கிறாங்க. ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர். ஒரு ஊரில் தினசரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தினசரி 4000 பேருக்கு தினசரி உணவு பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அங்கே வந்து ஏற்றுமதி இறக்குமதி கிடையாது. எங்கேயோ நெல்லெல்லாம் இறக்குமதி உற்பத்தி பண்ணி இங்கே கொண்டு வரதெல்லாம் கிடையாது. அந்த ஊரில் விளையிறது அந்த ஊர் மக்களுக்கு. அவர்கள் அங்கே வியாபாரம் செய்ய போகிறதில்ல, பணம்ங்கிற நடைமுறை கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் உற்பத்தி செய்கிற உணவுப் பொருள் என்பது அந்த மக்களுக்கு சொந்தம். மக்கள் சாப்பிடுவாங்க. பக்கத்து ஊருக்கு வியாபாரம்லாம் செய்ய மாட்டாங்க. யாரும் அடுத்த ஊருக்கெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. ஒருவேளை இல்லாமல் போனால் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது தினசரி ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு அந்த ஊரிலேயே விவசாயத்தின் மூலம் தினசரி 4000 பேருக்கு உணவை தயார் செய்து கொடுக்க முடியுமா? தினசரி ஒருவேளை உணவு கிடையாது. ஒரு நாளைக்கு எவ்வளோ உணவு தேவைப்படும்? ஒவ்வொரு 4000 பேருக்கு ஒரு கிராமத்திலிருந்து மட்டுமே உணவை உற்பத்தி செய்து அந்த மக்களுக்கு பூர்த்தி செய்ய முடியுமா? முடியாதா? கஷ்டம் தானே. எவ்வளோ சவால் நிறைந்தது. அப்போ அதை சாத்தியப்படுத்தணும். வேறு வழியே இல்லை. வெளியிலேருந்தும் கொண்டு வர முடியாது, வெளியூர்லேருந்தும் கொண்டு வர முடியாது. ஏற்றுமதி இறக்குமதி கிடையாது, வியாபாரம் விற்பனை கிடையாது. வேறு வழியே இல்லை. தற்சார்பு வாழ்க்கை முறை. அந்த ஊர் மக்கள் அந்த ஊரில் உள்ள விவசாய நிலங்களில் உழைத்து அந்த ஊரில் உள்ள மக்களின் உணவு தேவை தினமும் பூர்த்தி செய்யணும். எவ்வளோ சவால் பாருங்கள். அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே எவ்வளோ தான் வளமான பகுதியாக இருந்தாலும் சரி, தினமும் ஒரு கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களிலிருந்து அந்த ஒரு 10,000 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10,000 ஏக்கர்லேருந்து தினசரி 4000 பேருக்கு உணவை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியுமா? தினமும் முடிகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் முடியணும். வேறு வழியே இல்லை. அதை சாத்தியப்படுத்தணும். அதுதான் சவால். வேறு வழி இல்லை. நீ பக்கத்து ஊர்லேருந்து வாங்க முடியாது. பக்கத்து ஊர்காரங்களுக்கு பக்கத்தூரில் இருந்து அவங்க உணவை தான் பார்ப்பாங்க. உனக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்களா? வேறு எந்த நாட்டிலேருந்து ஏற்றுமதி இறக்குமதிலாம் யாரும் பண்ண மாட்டேன். ஏற்றுமதி இறக்குமதி கிடையாது. அதான் ஃப்ளைட்டு எதுவுமே கிடையாது. ஃப்ளைட்டு கிடையாது, கப்பல் கிடையாது. இயந்திர அறிவியலுமே செயலிழந்து போச்சு. அப்படின்னா அந்த தற்சார்பு வாழ்க்கை முறை. உன் ஊரில் விளையிறது தான் நீ சாப்பிட்ணும். அந்தந்த ஊரில் விளையிறது தான் அந்தந்த ஊருக்காரங்க. அப்போ அந்த ஒரு ஊரில் 4000 பேர் இருக்கிறாங்கன்னா 4800 பேர் இருப்பாங்க. 4800 பேருக்கும் அந்த ஊரில் ஒரு 10,000 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 ஏக்கர் விவசாய நிலத்திலேருந்து 4800 பேருக்கு தேவையான உணவு தினமும் கொடுக்கப்பட வேண்டும். எவ்வளோ பெரிய சவால் இருக்குது பாருங்கள். 2040க்கு அப்புறம் நாம் சந்திக்க போகிற சவால் மிகப்பெரிய சவால். அப்போது மக்களுடைய கவனம் எதில் இருக்கும்? சண்டை போடுறதுலையா இருக்கும்? அவங்க தானிய உணவு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா தானிய உணவுனால் நோய் வந்துச்சுன்னா நோயை குணப்படுத்துறதுக்கு இங்கே மருத்துவர்கள் கிடையாது. அதனால் முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் வந்து சாப்பிடாத, நோய் வந்தால் என்ன பண்ணுவ நீ? சுகர் வரும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போய் சுகர் வந்தால் உனக்கு குணப்படுத்துறதுக்கு யார் மருத்துவர்கள் வருவாங்க? டெய்லி உனக்கு வந்து அங்கெல்லாம் நெருப்பு பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டம். டெய்லி உனக்கு வந்து நெல், கோதுமை, சப்பாத்தி உருட்டிக்கிட்டு சோறு பொங்கிட்டு கிடப்பாங்களா? உணவு முறை வேறு மாதிரி இருக்கும். அதனால் வந்து உப்பெல்லாம் உனக்கு யார் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க? கடற்கரையில் உப்பை உற்பத்தி பண்ணி யார் உனக்காக கொடுப்பாங்க? அங்கே தான் பணமே கிடையாது. பணம் கொடுத்து வாங்குகிற நடைமுறையே அங்கே கிடையாது. அப்போ யார் கடற்கரையிலேருந்து உனக்கு உப்பை உற்பத்தி உனக்கு வந்து கொடுக்குறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? நீ உப்பு போட்டு நல்லா சாப்பிட்ணுங்கிறக்காக ஓசியிலே உனக்கு வந்து உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்களா? அதுக்கு ஈடாக நீ அவங்களுக்கு என்ன கொடுப்ப? பழங்கள், காய்கறிகள் கொடுப்பியா? உப்பு உனக்கு வந்து கடற்கரையில் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு ஈடாக நீ என்ன கொடுப்ப? பழத்தையும் காய்கறிகளையும் கொடுப்பியா? அந்த பழத்தையும் காய்கறிகளையும் உற்பத்தி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாதா? இன்னொன்று, வாகனங்களே கிடையாது. கடற்கரையிலேருந்து உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை வந்து எப்படி எல்லா ஊருக்கும் கொண்டு போய் சப்ளை பண்ண முடியும்? எப்படி சப்ளை பண்ணுவாங்க? இந்த உலகத்தில் வந்து 800 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா கடற்கரையில் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேரால் உப்பை உற்பத்தி பண்ண முடியும்? 800 கோடி பேருக்கும் உப்பை எப்படி சப்ளை பண்ண முடியும்? என்ன, எதுக்காக சப்ளை பண்ணணும்? அதுக்கு ஈடாக நீ அவங்களுக்கு என்ன பழங்கள், காய்கறிகளை கொடுப்பியா? சரி, பழங்கள், காய்கறிகளே கொடுக்குறப்பா, எவ்வளோ ஒரு நிறைய 2 மூட்டை பழங்கள், காய்கறிகளை கொடுத்துட்ட. அது எத்தனை நாளைக்கு அவங்க சாப்பிடுவாங்க? ஒரு 20 நாளைக்கு தேவையான பழங்கள், காய்கறிகளை நீ கொடுத்துட்டப்பா. அவங்க போகிற இடத்துலலாம் உப்பை விற்பனை செய்து அதற்கு ஈடாக பழங்கள், காய்கறிகளை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பழங்கள், காய்கறிகளை வச்சு அவங்க எத்தனை நாள் வச்சுருமா? அழுகி போயிடாதா? இல்லது தானியங்களை கொடுப்பாங்க. தானியங்களை கொடுத்து உப்பை வாங்கி கொள்வார்கள்.
அப்படின்னு ஒரு நடைமுறை. அதனால் தானியங்களே சாப்பிட மாட்டாங்க. அதனால் தானியத்தை வந்து ஏதாவது ஒரு வகையில் உள்ளே கொண்டு வந்துடலாமான்னு நீங்கள் யோசிக்காதீங்க. அப்படிங்கிறக்காக தான் நான் திரும்ப திரும்ப தானியங்கள் எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுருவாங்க, அதுக்கு ஒரு செக் வந்துடும். எந்த வகையிலையும் அது உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அது வந்து சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு தீய உணவு என்பது நான் என்னுடைய வீடியோக்களில் பல முறை சொல்லிட்டேன். அதாவது தானிய உணவு என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் எந்த ஒரு வகையிலையும் நீ உள்ளே கொண்டு வர முடியாது, எந்த வகையிலையும் அதை நியாயப்படுத்தவே முடியாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அது எல்லா வகையிலையும் மனித வாழ்வை அழித்துவிடும். அது குணங்களை மாற்றிவிடும். ஒருத்தருடைய குணத்தை மாற்றிடும், நோய்களை ஏற்படுத்தும். குணத்தை மாற்றினாலும் நோய் வந்துடும். சும்மாவே அது வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்தும், உறவு முறையை கெடுத்துரும். ஒரு ஆண் பெண் அன்பு பாசம் இதெல்லாம் இல்லாமல் போயிடும். எளியவர்களை அடிமைப்படுத்தணுங்கிற அந்த வெறி வந்துடும், நோய் வந்துடும். நோயை குணப்படுத்த முடியாது, குணப்படுத்த அங்கே டாக்டர் கிடையாது. அதனாலே வந்து அவங்க ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க. முன்னெச்சரிக்கை தான் அவங்களுடைய ஆயுதம். நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் முன்னெச்சரிக்கை தான், மருந்து கிடையாது. மருந்தெல்லாம் நம்ப மாட்டாங்க, மருந்தை நம்ப மாட்டாங்க. மருந்து இருக்குது, நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்லாம், நோய் வந்தால் குணப்படுத்திக்கலாம் அப்படின்னா மருந்து இந்த இயந்திர அறிவியல் உலகத்திலே மருந்தால் நோய்கள் குணமாக மாட்டேங்குது. இப்பேற்பட்ட இயந்திர அறிவியல் உலகம் எப்பேற்பட்ட ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படிப்பட்ட உலகத்திலேயே மருந்து சாப்பிட்டாலே பல நோய்கள் குணமாக மாட்டேங்குது. நீங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போய் நீங்கள் மருந்து சாப்பிட்டு எப்படி நோயை குணப்படுத்துவீங்க? வாய்ப்பே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து மருந்துகளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நோய்கள் வருவதற்கான காரணங்களிலிருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வார்கள். நோய்கள் வருவதற்கு எதெல்லாம் காரணம்? இந்த தானிய உணவா, மாமிச உணவா, உப்பா, மீனா, முட்டையா, அதெல்லாம் நிப்பாட்டு பாதை அப்படியே குப்பையில் தூக்கி போடு அப்படின்னு போட்டுருவாங்க. அப்புறம் எங்கே நோய் வரப்போகுது? அப்புறம் எதுக்கு மருத்துவ ஆராய்ச்சி, எதுக்கு மருந்து? தேவையே இல்லை. அதனால் இப்படி தான் எந்த ஒரு கோணத்தில் போனாலும் எந்த ஒரு வழியிலையும் இந்த தானியங்களை உள்ளே நுழைய விட மாட்டாங்க. அது வந்து தெருவில் போகிற ஏதோ ஒன்று எடுத்து மடியில் விட்ட கதையை தான் அது தானியங்கள் என்பது. ஆமாம், ரொம்ப அது வந்து மோசமான உணவு, நஞ்சு, விஷ உணவு. அது விஷம், ஸ்லோ பாய்சன். அது குணங்களை கெடுத்து விடும், வெறி பிடிக்க வைத்து விடும். அடிமைத்தனம் நீ எதுக்காவது அடிமையாயிட்டனாக்கா அது வந்து என்ன பிடிவாதம் தான். ஒருத்தர் பிடிவாதத்தில் என்ன பண்ணுவோம், அடம் பிடிப்பாங்க தெரியுமா? அதே தான். இப்போ எல்லாருமே இந்த இதை சாப்பிட்றாங்கன்னா அடம் பிடிச்சி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் இட்லி பூரி திங்கிறீங்கன்னா நீங்கள் சும்மா சாப்பிடல, அடம் பிடிக்கிறீங்க, அடம் பிடிச்சி தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ அது இல்லைன்னா அடம் பிடிப்பீங்களா மாட்டிங்களா? இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்றீங்களா, பிரியாணிலாம் சாப்பிட்றீங்களா? அதை சாப்பிடக்கூடாதுன்னா நீங்கள் அடம் பிடிப்பீங்களா மாட்டிங்களா? இப்போ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னோடனே நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, அடம் பிடிச்சிங்களா இல்லையா? எப்படி என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, நான் சாப்பிட்டே தான் தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்களா இல்லையா? இது வந்து அடம் பிடிக்கிறீங்க, அடம் பிடிச்சி தான் இதை சாப்பிட்டுட்ருக்கீங்க. பிடிவாதம், அடம் பிடிச்சி சாப்பிட்டு அடிமையாயிட்டீங்க. சின்ன குழந்தைங்க ஒரு பொருளுக்கு அடிமையாகிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கன்னு சொல்லி பெற்றோர்கள்ட்ட அடம் பிடிச்சி அழுவாங்க பார்த்தீங்களா? அதே கதை தான். இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் ஐஸ்கிரீம் நூடுல்ஸு பரோட்டா பூரி இது எல்லாமே நீங்கள் திங்கிறதுக்காக அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அடம் பிடிச்சி தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒரு குழந்தை அடம் பிடிக்காமல் இருக்குது, எனக்கு இது வேண்டாம், அம்மா அப்பா சொன்னால் இது தப்புன்னு சொன்னால் அது வேண்டான்னு சமத்தா உட்காந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி எத்தனை பேரால் இருக்க முடியும்? ஆக வந்து இப்போல்லாம் நம்மளை அடம் பிடிச்சி தான் அதை சாப்பிட்டுட்ருக்கோம். அடம் பிடிக்கிற உணவுகள் நம்மளை அடம் பிடிக்க வைக்கிறது. அடிமைத்தனம் என்பது அடம் பிடிக்க வைக்கும், புரிஞ்சிக்காது. ஐயோ நோய் வருயா அப்படின்னு சொன்னால் புரிஞ்சிக்காது. அது சாப்பிட்டா வன்முறை உணர்ச்சி வரும், இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டா வன்முறை உணர்ச்சி வரும், உடலில் அளவுக்கு அதிகமான வலிமை வரும், யாரையா அடிமைப்படுத்தணும், அடக்கணும், அன்பு செலுத்தணும்னு தோணாது. வன்முறை மூலமாக பிறரை அடிமைப்படுத்தணும்னு தான் தோணும், பிறரை பயமுறுத்த தோணும். அளவுக்கு அதிகமான உடம்புல வலிமை வந்து விட்டால் அப்படித்தான் அது தோன்றும் அப்படின்னு சொன்னால் புரியாது. காரணம் நீங்கள் வந்து அடிமைப்பட்டு கிடக்குறீங்க. எவ்வளோ தான் சொன்னாலும் உங்கள் காதில் ஏறாது, அடம் பிடிக்கிறீங்க. குழந்தைங்க காதில் போய் குழந்தை ஐஸ்கிரீம் வேணும்னு அம்மாக்கிட்ட அடம் பிடிக்கும்போது அது சளி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அது கேட்குமா? அழுதுகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் மக்கள் எல்லாமே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க.